ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது. ஓம் நமோ லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமோஸ்துதே. பக்த கோடிகளே, இப்பொழுது பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலே நரசிம்ம அவதாரம் என்பதே முதன்மையான அவதாரம் என்பது அனைவரும் அறிவர். ஏனென்றால் நொடி பொழுதிலே அவர் அவதாரம் செய்ததால் சிறப்பு வாழ்ந்த இந்த அவருடைய அவதாரத்திலே முதன்மையான அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்பதே அனைவரும் ஒப்புக்கொண்டனர். நரசிம்ம அவதாரத்திலே பகவான், அதாவது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரம் இருந்த நேரத்திலே பகவான் மிக அற்புதமாக அவதாரம் மேற்கொண்டார். இந்த அவதாரமாகப்பட்டது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு. அதாவது உக்ரமாக பகவான் அவதாரம் செய்தார், வீரமாக இரணியகசுபுவை வதம் செய்தார். பிறகு மகாவிஷ்ணு, அதாவது சாந்தம், உக்ரம் வீரம் சாந்தம், சாந்தம் அடைந்து மகாவிஷ்ணுவாக அவர் சாந்தம் அடைந்த பிறகு, அந்த நிலை வந்த பிறகு மகாலட்சுமியாகப்பட்டவர் அவருடைய மடியிலேயே போய் சென்று அமர்ந்த பிறகு அங்கே அனைவருக்கும் லக்ஷ்மி நரசிம்மராக இந்த அகிலத்துக்கு அற்புதமாக காட்சி அளித்தார் என்பதே வரலாறு. உக்கிரமாக வந்தார், வீரமாக வதம் செய்தார், சாந்தமாக மகாலட்சுமியோடு அனைவருக்கும் லக்ஷ்மி நரசிம்மராக வெகு அற்புதமாக காட்சி கொடுத்தார். ஆதலால் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற சுவாதி நட்சத்திரமானது மிக அற்புதமான ஒரு வைபவம். சுவாதி நட்சத்திரத்திலே பகவானுக்காக நாம் ஒரு வேள்வியை நடத்தி அந்த வேள்விகள் மூலம் பகவானுக்கு ஆகுதி அளித்து வரவழைத்து பகவானை சேவிப்போமானால், இந்த சுவாதி நட்சத்திரத்திலே ஒவ்வொரு மானிடனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் பக்த கோடிகள் அனைவரும் சுவாதி நட்சத்திரத்தை அன்று பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை சேவிப்போமானால் நாம் இன்னல்கள் அனைத்தும் தீரும், கஷ்டங்கள் தீரும், வறுமை தீரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய எல்லாம் தீர்ந்துவிடும், நிச்சயமாக தீர்ந்துவிடும். ஆனால் நாம் பகவானிடத்திலே அவன் திருப்பாதத்திலே மிக அற்புதமாக சம்பூர்ணமான சரண் புக வேண்டும். அங்கே பாலகனாக இருந்த பிரகலாதனுக்கு எப்படி பகவான் அந்த நொடி பொழுதிலே அவனுக்காக அவதாரம் செய்து அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அளித்தாரோ, அதுபோல பிரகலாதன் என்ன செய்தான்? நேராக சென்று பகவானுடைய திருப்பாதத்திலே பகவானிடத்திலே திருப்பாதத்திலே விழுந்து வணங்கி சம்பூர்ணமாக சரண் புகுந்தான். அதுபோல நாம் ஆத்மபூர்வமாக அவன் திருப்பாதத்திலே சரண் புக வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம், பகவானை பார்த்தாலே போதும், நமக்கு நாம் இதை செய்தால் போதும் அதை செய்தால் போதும் என்பது அல்ல. அவனிடத்திலே சரண் புக வேண்டும்.
அவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும், முழுமையான பக்தியை வைக்க வேண்டும். திருமணம் ஆகவில்லை, பல காலம் கடந்து விட்டது. பெண்ணுக்கும் ஆணுக்குமாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், நடக்கவில்லையே என்று கவலை கொண்டு இருப்பவர் எவராக இருந்தாலும் சரி, அவன் திருப்பாதத்திலே சரண் புகுங்கள். தங்களுடைய கோரிக்கைகளை அவனிடத்திலே விட்டு விடுங்கள், அவன் பாதத்திலே வணங்குங்கள். பகவானே, என் குழந்தைகளுக்கு இந்த திருமணம் பாக்கியத்தை அளிக்க வேண்டும், விவாகம் நடத்தப்பட வேண்டும், அவனுக்கு நடத்தி வையுங்கள் என்று பகவானை சேவியுங்கள். அது போதும். தாங்கள் என் மகனுக்கு திருமணம் நடந்து தாங்கள் வைத்து விட்டால் நான் தங்களுக்கு இதை செய்கின்றேன், அதை செய்கின்றேன் என்று எவர் ஒருவர் வேண்டுகின்றாரோ அதனால் எந்த பலனும் ஏற்படாது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பவன் நரசிம்மன் அல்ல. ஆதலால் தாங்கள் அவனிடத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான சங்கடமும் இல்லாமல், ஆத்மபூர்வமாக அவன் திருப்பாதத்திலே வணங்கி அவனுடைய பகவானுடைய அந்த நரசிம்மருடைய பாதத்திலே வணங்கி திருமணத்திற்காக திருமண தடங்கள் எதுவாக இருந்தாலும், நாகதோஷம் இருக்கிறது என்பர், ராகு கேது இருக்கிறது என்பர், அவையெல்லாம் தவிடு பொடியாக்கி விடுவார் பகவான். நாகம் என்பது தோஷம் அல்ல. முதலில் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நாகத்தினால் தோஷம் அல்ல, நாகத்தினால் அது நமக்கு யோகமே தவிர தோஷமே அல்ல. இதை முதலிலே அகிலத்தோர் புரிந்து கொள்ள வேண்டும். ராகு கேது இருந்தால் அவை தோஷங்கள் அல்ல, அவைகளால் யோகம் என்பதை நாம் அறிய வேண்டும். அவைகளை நாம் அவமானப்படுத்தக்கூடாது, அவைகளை நாம் வணங்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நரசிம்மன் ஒருவரே. நரசிம்மருடைய பாதத்தை வணங்கினால் எந்த விதமான தோஷமாக இருக்கட்டும், செவ்வாயுடைய தோஷம் என்பது செவ்வாய் தோஷம் அல்ல, செவ்வாயால் மங்களகரமான ஒரு தோஷம். அது தோஷம் அல்ல, அது யோகம், மங்கள யோகம். செவ்வாய் என்பது மங்களம், மங்கள வாரம் என்று சொல்கின்றோமே, மங்களம். அது தோஷம் அல்ல, மங்கள யோகம். ஆதலால் அந்த மங்கள யோகமோ ராகு கேது யோகமும் இல்லை, எதுவாயிருந்தாலும் தோஷம் என்று எவரெவர் நினைக்கின்றாரோ அவைகள் அனைத்தும் யோகமே. ஆதலால் தாங்கள் இத்தகைய ஜாதகம் எவராக இருந்தாலும் நேராக வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை அவன் பாதத்திலே சரண் புகுந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து சங்கடங்களை தீர்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு படிப்பே வரவில்லை, கவலை கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அவன் பாதத்திலே நான் சொன்னதை போலவே வந்து சரண் புகுங்கள். வியாபாரமே நடக்கவில்லை, போட்ட முதலெல்லாம் வீணாக போகின்றதே, கவலை கொள்ளாமல் உடனடியாக வந்து சென்று பகவானுடைய திருவடிகளை வந்து வணங்குங்கள். அவன் திருப்பாதத்திலே சரண் புகுங்கள். எந்த விதமான பிரதிபலனும் அவன் கேட்பதில்லை. அவன் கேட்பது ஒன்றே, என்னவென்றால் தங்களுடைய முழுமையான அந்த பக்தி, முழுமையான சரணம், முழுமையான சம்பூர்ணம். அவனுடைய பாகவதனை, அவனுடைய பக்தனை அவன் என்றும் கைவிடுவதே இல்லை. எங்கும் நீக்க மர நிறைந்துள்ளவன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன். பகவான் எப்படி அந்த நேரத்திலே, பகவானுடைய அவதார நேரத்திலே அந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஆசீர்வாதம் செய்து அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் அளித்தாரோ, அதே போல நிச்சயமாக அகிலத்தோருக்கு சகல மங்கள ஐஸ்வர்யங்களை நிச்சயமாக அளிப்பார்.
வியாபாரத்திலே நஷ்டமாக இருந்தாலும் பகவானை வந்து வணங்குங்கள். வியாபாரம் பெருக வேண்டும், இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்றாலும் பகவானை வந்து வணங்குங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு கண்டம் இருக்கிறது, ஒரு ஜோசியர் சொல்லிவிட்டார், இதிலே கண்டம் அதிலே கண்டம். எந்த கண்டமும் நரசிம்மனிடம் ஒன்றும் செய்ய முடியாது. நேராக வந்து அவனுடைய திருப்பாதத்தை வணங்குங்கள், அவன் திருப்பாதத்தை வந்து சரண் புகுங்கள். ஆதலால் பக்த கோடிகளே, இந்த சுவாதி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சுவாதி நட்சத்திரத்திலே வந்து பகவானுடைய திருப்பாதத்தையும் அவன் திருமுகத்தையும் அவனுடைய அந்த திருமகளையும், திருமகளோடு வீட்டிருக்கின்றாளே, லக்ஷ்மியோடு வீட்டிருக்கின்றாரே, அந்த திருமகளையும் சேர்த்து வணங்குங்கள். அவன் காட்சியை காணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற அனைத்து சங்கடங்களும் விலகும். எப்படி மேகங்கள் மறைத்து வானத்தில் இருக்கும் மேகங்கள் எல்லாம் விலகி சுத்தமாக வானம் எப்படி பளிச்சென்று தெரிகின்றதோ, எப்படி சூரிய பகவான் அங்கே உதிக்கின்ற நேரத்திலே பிரகாசமாக உதிக்கின்றாரோ, அது போன்ற ஒரு ஐஸ்வர்யங்களை பகவான் நிச்சயமாக அவனுடைய பாதத்திலே சம்பூர்ண சரண் புகுந்தவர்களுக்கு அவர் அள்ளி வழங்குவார் என்பதே நிச்சயம். ஆதலால் இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரத்திலே அனைவரும் பகவானை திருப்பாதத்தையும் திருமுகத்தையும் திருமகளின் திருப்பாதத்தையும் திருமுகத்தையும் வணங்கி அவருடைய தரிசனம் கண்டு இந்த அகிலத்தோர் மிக அற்புதமான அவனுடைய ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேலூரிலே பாலாற்றங்கரையிலே மிக அற்புதமாக பகவான் இங்கே லக்ஷ்மி நரசிம்மராக இங்கே அவதாரம் மேற்கொண்டு மிக அற்புதமாக அமர்ந்து கொண்டு பக்த கொடிகளுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார். ஆதலால் அனைவரும் சன்னதிக்கு வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து பகவானை சேவித்து அவன் ஐஸ்வர்யங்களை பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுபமங்கலம், சுபமஸ்து.